உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆக போகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த நிகழ்வு இருக்குது. அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தை குறிக்கும். அப்போ விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அவர் 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல வர்றது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சார் பண்ணுறது? ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், ஏற்கனவே ஒன்றும் நிறைய கடன் இருக்குது, இதை வேற செலவு வரவும் சொல்லி பயமுறுத்துறீங்க. கண்டிப்பாக அது வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செலவை வரவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் காசு நிறைய இருக்குது, ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு 1/2 கிராம் நகை, 1 கிராம் நகை, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் செய்யலாம். ஏன்னா எப்போவுமே வாழ்க்கையில் இந்த கிரக பயிற்சிகள் என்ன பண்ணுன்னா நல்லது கெட்டதையும் மாற்றி கொடுக்கும். அப்போ அந்த கெட்டதை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதை சில விஷயங்களை செய்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இந்த மனிதர்களுக்கு உண்டு. அதனால தான் எப்போவுமே சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் வெல்லலாம். மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, சில பேர் தேவையில்லாத ஒரு செலவு பண்ணி மாட்டிக்கிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது தேவை,
இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செலவையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மனிதர்களுக்கு எப்பவுமே உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி இருக்குது. யாரெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் இன்றைக்கி நகை வாங்கி வச்சாங்களோ அவங்களாம் யோசிச்சிருப்பாங்களா இவ்வளோ ரேட்டு போகும் அப்படின்னு? யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும், வாங்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தங்கம் 8000 10,000 கிராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். இல்லை சார் எனக்கு சேமிக்கலாம் முடியாது சார், எங்கள் கடன் பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கறதுக்கான வழியை சொல்லுங்கள். அது தீர்க்கறதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கடன் தீர்ப்பதற்கான அதிக உழைப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த விரயம் சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய மனித உடல், உங்களுடைய மனித மூளை விரயம் அடையக்கூடிய நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த விரயம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் உடல் உழைப்பை கொடுக்கலாம், வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் கொடுக்கலாம். அப்போ வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகம் முயற்சி செய்யுங்க. வேலை இல்லாதவர்கள் அதிகம் முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சும்மா அப்படியே கேக் வாக்கெலாம் கிடையாது. அடுத்த 42 நாளுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி தான், ட்ரை பண்ணி தான் கிடைக்கும். அதுலேயே நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய போட்டிகள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு சில விஷயம்லாம் கிடச்சிடாது. அப்போ அதுக்கான நிலைமை எனக்கு சாதகமாக இருக்குமா, என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பதுக்கு எப்போவுமே அந்த திறமை உண்டு. கன்னிராசி மாதிரி ஜெயிக்கக்கூடிய ராசி எதுவுமே கிடையாது போட்டிகளில். அப்போ அந்த போட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இந்த செவ்வாயுடைய பார்வைகள், செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் பார்வையாக 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ முயற்சிகள் வெற்றி அடையும். அதே போல் செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. போட்டிகளில் வெற்றி. அப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க, டோஃபல் எழுதுறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அதில் வெற்றி உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு போகிறதுக்கான பயண வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா மனைவிக்காக குழந்தைகளுக்காக நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த கன்னிராசி நண்பர்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும், ஆமாம் சார் என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் வெளிநாடு வேலையை விட்டேன், என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் கவர்மெண்ட் வேலையை விட்டேன், என் ஒய்ஃபை பார்த்துக்கணும், என் குழந்தைங்களை பார்த்துக்கணுன்றக்காக தான் நான் நிறைய முயற்சிகள்லாம் எனக்கு வந்துச்சு, சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு, அதெல்லாம் நான் எடுக்காமல் விட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி தொழிலையும் நிறைய பேர் தோற்றவங்க யாருன்னு கேட்டால் அந்த கன்னிராசி என்பது தோற்றது காரணம் மனைவியாலையும் கணவனாலையும் குழந்தைகளாலையும் ஒரு தோல்வி வரும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளில வந்தீங்க, விட்டுட்டு வந்தீங்கன்னா ஐயோ நான் என் மனைவி விட்டுட்டு வந்துடுறதா சார், என் கணவரை விட்டுட்டு வந்தேன், அப்படி கிடையாது. அவங்க மேலே பெரிய பற்றுதல் இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. தேவையில்லாமல் அவங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் தோல்விகளை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் அதை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 42 நாளில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நேரம் கடந்த 1.5 வருஷமாக இருந்திருக்கு. நிறைய பேர் பொண்ணு பார்த்து செஞ்சு சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமே போயிட்டே இருக்குது. சில பேர் கல்யாணம் ஆகி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நிமிஷத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதேமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசிகள் கடந்த 1.5 வருஷத்தில் மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை இல்லாத கன்னிராசி எதுவுமே கிடையாது லாஸ்ட் 1.5 ஃபேஸில். அப்போ அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அது பிரிவினையோ இல்லை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையோ எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இதில் என்னன்னா கொஞ்சம் செலவு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
செலவை பண்ணாதான் இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிக்க முடியும். செலவு பண்ணாதான் வாழ்க்கையில் ஏதாவது சேர்ந்து வாழறதுக்கோ பிரிஞ்சு வாழறதுக்கோ சூழ்நிலை வரும். வெளிநாடு போனோம் அப்படின்னா அதுக்கான செலவுகள் முயற்சிகள் செய்யணும், செஞ்சாதான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த 42 நாட்களில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும், ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் பார்த்திங்கன்னா அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலிருந்து உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசி என்பவர்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா எண்ணற்ற வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். முதல்ல அது தெரிஞ்சுங்க. முதல்ல
அப்போ அந்த கேந்திர ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயணிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பலவிதமான நன்மைகள் கொடுப்பார். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு இருக்க இடம் வேணும். ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், ஒரு 2 வீலர் வாங்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்குது. அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பவர்கள் என்னென்னா நல்ல வண்டி, வீடு, வாகனம் எல்லாம் இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளோ வேணால் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அதற்கான நம்மளுக்கு வரவு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த ரிஷபராசி என்பதற்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு, வண்டி, வாகன யோகத்தை அடுத்த 42 நாட்களில் கொடுக்க போகிறார். யாரெல்லாம் ரிஷபராசியோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 42 நாளில் உங்களுக்கு அந்த வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு, இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு. முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பதில் இடத்துல லாக் ஆகிருப்பீங்க. ஒரு இடம் வாங்கி விற்க முடியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. இல்லை இடத்துல ஏதாவது தொந்தரவு இருக்கலாம், இல்லை அந்த இடம் வாங்கினதுலேருந்து கடனுடைய அளவு அதிகமாகி வேலையில் பிரச்சனை இருக்கலாம், தொழிலில் பிரச்சனை, அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் செவ்வாயுடைய பார்வை, செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், கோவிலுக்குள்ளெல்லாம் போயிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் வாழ்க்கையில் மனைவியை கணவனை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே உண்டு. அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை யாரையும் கூப்பிடாமல் நீங்களாக ஒரு முயற்சி எடுப்பது சிறப்பு. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது கல்யாணம் பார்க்குற விஷயத்துலேருந்து இல்லை கல்யாணம் பிரச்சனை விஷயத்துலேருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அம்மா அப்பா கொஞ்சம் அவங்கள முடிவு பண்ண சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்றது. அதனாலையுமே டிலே ஆகிட்டுருக்கு. நீங்கள் யாராவது இது மாதிரி உண்மை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவங்கள கேட்காம நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அது திருமணம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. தயவுசெய்து நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ, ஒன்று பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் பிரிஞ்சு போங்க, தப்பு கிடையாது. இல்லை நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அது சோலோவாக முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் உறுதியாக அடுத்த 42 நாட்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு. என்ன சார் அப்போ 42 நாளில் ஏதாவது நான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இந்த 42 நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உறுதியாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாள் பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பலன் மட்டும் கிடையாது, அது தொடரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழிலில் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த தொழிலில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம். உட்காந்து யோசிங்க, என்ன எதனால் பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு இந்த தொல்லைகள் இருக்குது. அப்போ அந்த தொல்லைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய நேரம், முக்கியமாக பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ பணம் வர்றதுக்கு என்ன வழி, முதல்ல செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி பணத்தை எந்தெந்த வகையில் நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது. முக்கியமாக 8ஆம் பார்வையாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. எப்பவுமே இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய செவ்வாய் இது மாதிரி 7, 10, 11ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, மெடிக்கலில் இருக்கவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகளை தொழில் செய்யக்கூடியவர் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள். இந்த ரிஷபராசிக்கு என்னென்னா சம்பளம் சரியாக இல்லை,
இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா வேலையை விட்டுருவீங்க, அதான் பிரச்சனையே. அப்போ அந்த வேலையை விடும்போது உங்களுக்கு நேரம் சரியில்லை வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா அந்த ராகு திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரெல்லாம் ராகு திசை சந்திக்கிறீங்களோ, முக்கியமாக அதே மாதிரி குரு திசை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்பு உறுதியாக உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வேலையை விடாமல் செய்கிறது நல்லது. இல்லை சார் நான் எங்கே சார் வேலையை விட்டேன், வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படி தான் சொல்லுவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்களாம் ஒரு வேலையை எடுத்துரிஞ்சு விட மாட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள், லோன் கட்ட முடியல, ஹவுசிங் லோன் பார்க்க முடியல, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா எல்லாருமே ரிஷபராசி என்பது எல்லாருமே என்ன பண்ணலாம், முருகப்பெருமான அடுத்த 42 நாட்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. அது வேலையில் இருக்கீங்க, வேலையில் இல்லை, தொழில் பண்ணுறீங்க, தொழில் பண்ணல, நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் சரி இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி லாபத்தை கொடுப்பார். அந்த பூமி விற்கிறது, பூமி வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளில், வெளிநாட்டில் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கல, சில பேருக்குலாம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி நான் வந்துட்டேன், அங்கே இப்போ மாட்டிகிட்டு இருக்கேன், அங்கே வேலை இல்லாமல் இருக்குது, வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னா கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேறு நாடு செல்வதற்கு இல்லை அங்கேயே அதர் ஸ்டேட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இல்லை வெளிநாட்டில் படித்து முடிச்சிட்டேன் சார் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வீசா முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில்,
அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இது ஒரு விசேஷமான அமைப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. காரணம் கேட்டிங்கன்னா, கடகத்தில் நீச்சமாக இருந்த செவ்வாய் நீச்சத்திலிருந்து விடுதலையாகி உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசிக்கும் இந்த செவ்வாய்க்கும் எப்பவுமே ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி அதிபதி சூரியன் மேஷ ராசியில் அதிபதியான செவ்வாய் வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ எப்போவுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆளுமை கண்டிப்பாக இருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் சூரியன் சம்பந்தமே. அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த உங்கள் ராசிக்கே செவ்வாய் பயணிக்கும் போது, இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. 4ஆம் இடம் சொல்லக்கூடியது கேந்திரம், 9ஆம் இடம்ன்றது பாக்கியம், திரிகோணஸ்தானம். இந்த சிம்ம ராசிக்கு எப்போவுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகத்தில் அதிமுக்கியம் வாய்ந்த கிரகம் இந்த செவ்வாய் பகவான் ஆகிறார். அவர் உங்கள் ராசிக்கே பயிற்சியாகி அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்யலாம்? நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு 3லிருந்து 6 மாதமாக குழப்பமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. வேலையில் இருக்கலாமா வேணாமா, வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்வியூலாம் வருது, அதில் செலக்ட் ஆக முடியல, இல்லை அது அப்படியே ஓல்டாகி உங்களை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக கடந்த ஒரு 6 மாதமாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், சரிங்களா? இவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் குழப்பமே இல்லாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பது ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அவங்களுக்கு தெரியும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு குழப்பம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அந்த குழப்பத்துலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எதை செய்யக்கூடாதுன்றதை முதல் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம், முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 மாதமாக தொழில் முடக்கம் இருக்குது. அந்த தொழில் முடக்கம் என்னென்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய தப்பான முடிவுகள், தவறான சிந்தனைகள், தவறான உங்களுடைய முயற்சிகள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களில் தவறு நடக்குது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா கடன் வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க இந்த சிம்ம ராசி என்பவர்கள். கடன் பிரச்சனை தான் சார் என் வாழ்க்கையே முடிச்சிருச்சு சார், தொழிலில் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு, கடன்லேருந்து எப்போ மீளுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிகள், அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாகவே சொல்லலாம். கடந்த ஒரு 6 மாதமாக உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதுலேருந்து மீள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மீள முடியும். உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் அதிகமாக முருகனை வழிபாடு பண்ணுங்கள்.
கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், முருகன் சம்பந்தமான எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லலாம். முருகன் கோயிலுக்கு ரெகுலராக போங்க. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை முருகனவே பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அந்த 42 நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் தப்பாக எடுத்தால் திருப்பி தப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ சிம்ம ராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னா யோசிக்காமல் இந்த 42 நாளில் புக் பண்ணிவிடுங்க. ஒரு 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ அதற்கான ஒரு தொகை அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. இல்லை அதுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே அந்த வீட்டுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு வீடு வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது எல்லாம் செய்யலாம். தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பமாக இருக்குது, ஐயோ வீடு வாங்கினா கடன் வந்துடுமே, வேலை போயிடுச்சா என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது, அது எல்லாமே இருக்கட்டும். ஒரு வீடுன்னு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாம் தேவையில்லாத செலவு வரும். அதனால் வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அதேமாதிரி இடம் விற்கிறது, இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கடன் கட்டுறது, வேறொரு இடத்துக்கு வாங்கிறது, இது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பார்ப்பார். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானம். இந்த சிம்ம ராசிக்கு எப்போவுமே லேட் மேரேஜ் தான் நடக்கும். ஏன்னா ஃபேமிலியில் எல்லாம் நீங்கள் தான் பார்த்து வளர்ந்து எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முக்கியமாக அதுவும் நீங்கள் பெரிய பையனாக பெரிய பொண்ணாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் பார்த்து வாழ்க்கையில் எல்லாரையும் வழிநடத்த வேண்டிய சூழ்நிலை, அதனால் லேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணத்தில் எப்போவுமே பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அது மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்தர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பீங்க. வரக்கூடிய மனைவியும் அது மாதிரி ஏதாவது இருக்காங்க, கணவரும் அது மாதிரி இருக்காங்க, நம்ம அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் எப்பவுமே இருக்கும், சண்டைகள் இருக்கும். அதனால் ஒரு பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு உண்டு. இல்லை சேர்ந்து வாழ முடியாது சார், நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் அதுவும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மறு திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண யோகம் ரொம்ப தள்ளி போயிருக்கு நிறைய பேருக்கு. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அப்போ நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். நீங்கள் வேலை தொழில் எல்லாம் ஓரம் வைங்க. லேட் ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, 40 வயசு ஆகிடுச்சு, 30 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா திருமணத்தை மட்டும் பார்ப்பேன், முதல்ல அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன்னு முயற்சி பண்ணுங்கள். சும்மா எல்லாத்தையும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தான் போகிறீங்க, வேலை பார்க்க தான் போகிறீங்க, உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்க தான் போகிறீங்க, எல்லாம் இருக்குது. அந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மிக மிக முக்கியம். அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் வாழ்க்கையில் சிம்மராசி என்பது ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அந்த சாதனை வெளிநாட்டில் இருக்குதுன்னு யோசிச்சிட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை தேடுங்க. இல்லைனா அமைதியாக நீங்கள் இங்கேயே வேலை பாருங்கள், அது வந்து தப்பு இல்லை. சார் நான் வெளிநாட்டில் இங்கே வந்தும் வேலை இல்லாமல் இருக்கேன் சார், அப்படி நினச்சி தான் வந்தேன், கடைசியில் இப்போ நான் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உறுதியாக வேலை கிடச்சிடும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க, அவ்வளோதான். அதே போல் வெளிநாட்டில் படிக்க போன மாணவர்கள் நிறைய பேர் படிப்பை முடிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்தியா வர வேண்டியது இருக்குது சார், நிறைய செலவு பண்ணிட்டேன் சார், கடன்லாம் வாங்கி போட்டேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி வேலை இழந்தவர்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை கலந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு. அவங்களாம் அந்த நஷ்டத்திலேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன்கள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய், திரிகோணாதிபதியும் அவர் தான், கேந்திராதிபதியும் அவர் தான். அதனால் பார்த்திங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் எப்போவுமே. அப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் தனஸ்தானத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? கடக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளை வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகள் உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். தொழிலில் கடன், வேலையில் பிரச்சனை, வேலை இழப்பு,
அந்த வேலை இழப்புனால கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இல்லை எதுலையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும். இல்லை பணமே வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வீண் பழி, வாக்குவாதம், சண்டை, தகாத உறவுகள், வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருமோ எல்லா பிரச்சனையும் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோய், கடன், எதிரி, இது மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு. நோய் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷத்தில் வாழ்க்கை நடத்த முடியல. கடன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியல. சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இல்லாமல் இந்த கடகராசி என்பது கடந்த 2.5 ஆண்டுகள் இல்லை. தன் நிலை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் வாழ்க்கையில் இது மாதிரி இருந்ததே கிடையாது, இப்போ மட்டும் ஏன் இப்படி, நான் எல்லாருக்குமே சண்டை போடுறேன், எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லாருமே எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைமை மாறுது. அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. ஏன்னா இந்த யோகாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல குடும்பத்தில் இருக்க சண்டை குறையும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாமே குறைவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அது திருமணம் பிரச்சனையிலேருந்து அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலை, உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பிரிவினை சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, இல்லை பிரிஞ்சு தான் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை சார், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிரும். 2ஆம் திருமண யோகம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, இது எல்லாத்தையும் இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு, கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கடந்த 2.5 ஆண்டுகளை எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, மனசுக்குள்ளே எவ்வளோ அழுதுருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, வெளியில் காட்டிக்க மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே நீங்களே போட்டு 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 கஷ்டத்தை அப்படியே நினச்சி அந்த வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்க, மனைவி கிட்ட சொல்ல மாட்டீங்க, கணவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, குழந்தைங்க கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு 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 பிரச்சனைனால தான் உங்களுக்கு உடல் ஆபத்தே. இப்போது கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சின்னு சொல்லி உடலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன், பிபி அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சின்னு பிரச்சனை வந்துருக்கும். பிஸ்னஸில் நஷ்டப்பட்டுட்டோமேன்னு தேவையில்லாத எண்ணங்கள், ஏமாந்துட்டுமே பணத்தை அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பு, இது மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குற. மனம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு எழக்கூடிய, மீண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னா, செவ்வாயுடைய பார்வைகள் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. 8ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அந்த பாக்கியம் சொல்லும்போது எல்லாமே வந்துடும். குழந்தை, வீடு, வண்டி, வாகனம், அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை. இவ்வளோ நாள்லாம் நீங்களாம் எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அடுத்த 42 நாளில். அதற்கான முயற்சிகள், அதற்கான வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். என்னன்னா, நீங்கள் மனசு வருத்தப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். ஐயோ அவங்க ஏமாற்றிட்டாங்களே, திருப்பி அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நேரம் மாறும்போது பார்த்தீங்கன்னா காட்சிகள் மாறும். அந்த நேரம் மாறும்போது மனிதர்கள் மாறுகிறார்கள். அதனால தான் ஜாதகத்தை எப்பவுமே பாருங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஏன் ஜோசியர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை வரும், அப்போ எந்த காலகட்டத்தில் நான் நல்லா இருப்பேன், எந்த காலகட்டத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, குழந்தை எப்போ பிறக்கும், அதேமாதிரி திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னா திருமண பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா, அப்படிலாம் யோசிக்கலாம். நிறைய கடகராசி என்பது காதலில் தோல்வி அடைந்து தேவையில்லாத மனசு குழப்பமாகி தப்பான ஒரு எண்ணத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. தற்கொலை பண்ணிக்கலான்ற நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ண மாற்றங்கள், வாழ்க்கையில் நம்ம ஏன் இது மாதிரி யோசித்தோம்,
நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமே, கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தோம்னா எப்படி என் வாழ்க்கை போயிருக்கும், என் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் கடகராசி என்பது இருக்கீங்க. உறுதியாக மாற்றம் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ராகு கேது பயிற்சி, அதில் மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்குது. தொழிலில் வெற்றி உண்டு, தொழிலில் மாற்றம் உண்டு, தொழிலில் பண வரவுகள் உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைப்போது. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. லைஃப்பில் எதுவுமே நிலையில்லாது தான். அது இப்போ உணர்ந்துருப்பீங்க. ஐயோ ஏன்டா இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி யோசிக்காமல், தேவையில்லாமல் யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு. வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, வெளிநாட்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளிநாட்டிலே சில பேர் நிறைய பாதிக்கப்பட்டீங்க. அசிங்கம், அவமானம். வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் வேலையில் சண்டை போட்டு வேலையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் அந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவிக்குள்ளே அங்கே போய் சண்டை சச்சரவு, பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே ரூம்லேயே தனித்தனியாக இருந்து பேச முடியாமல் உட்காந்துருக்கக்கூடிய நிலை. குழந்தைங்களால் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் அங்கே. அந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை மன மாற்றத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரதான் போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல்
தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சி ஆக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து இந்த செவ்வாய் பகவான் பலன் கொடுக்க போகிறார். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் தான் அதிபதியே. அப்போ அந்த செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வேகம் ஒரு வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதே போல் எல்லா விஷயத்திலையும் முதன்மை பெறக்கூடிய முக்கியமான ராசியாக இந்த மேஷ ராசி என்பது விளங்குவதற்கும் இந்த செவ்வாய் பகவானை காரணமாகிறார். இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல நீச்சமிலிருந்து நல்ல பலமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல பயிற்சியாகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இன்னும் என்னால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே தெம்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எத்தனை வாட்டி விழுந்தாலும் எந்திரிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் 42 நாட்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய நல்லதுக்கு கெட்டது தகுந்தால் போல் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் ஆரம்பமானதுனால பார்த்திங்கன்னா வேலையில் கடுமையான பாதிப்புகள் இருந்து சில பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு. அந்த வேலை இழப்பு நடந்தவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக ஒரு மினிமம் ஒரு 6 மாத காலமாக நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களெலாம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். வாழ்க்கையில் நான் நிறைய வேலை தேடிட்டேன், எதுவுமே கிடைக்கல, நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு ரிசல்ட் கடைசியில் வரல, ஹோல்டில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 42 நாட்களுக்குள்ளே அந்த இன்டர்வியூ கிளியர் ஆகி நீங்கள் ஒரு வேலைக்கு போவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா அந்த செவ்வாயுடைய பார்வை இருக்குது, முக்கியமான பார்வை. செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது அனைத்து விதமான வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த 42 நாளில் வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் வெளிநாடுக்கான முயற்சிகளை செய்கிறீங்க. வெளிநாடு போய் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சணுன்ற ஒரு திறன் படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டையும் பார்ப்பது மிக மிக பெரிய பலம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சி செய்வர்களுக்கு வெற்றி உறுதி. வெளிநாட்டிலே சில பேர் இருக்காங்க, அங்கேயுமே இருந்துமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு கடந்த காலகட்டத்தில். அதனால் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாக ஒரு வேலை மாற்றத்தை உறுதியாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்களாக வேலையை விட்டு போயிருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஏதாவது தொந்தரவுனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம், இல்லை கம்பெனி மூடனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலைலாம். இது மாதிரிலாம் மேஷ ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உறுதியாக நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு, இந்த தொழில் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நொந்து போய் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 முயற்சி இல்லை, நிறைய முயற்சிகள் பண்ணுறோம், ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே வருது,
ஏதாவது ஒரு வேலை இன்மை தொடர்ந்துகிட்டே வருது, பிஸ்னஸில் பணம் வர மாட்டேங்குது, மெயினாக அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, வெளில ஒரு பணம் கேட்டிருக்கேன் அதுவும் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு லாபம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த 42 நாளில் இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உறுதியாக பணம் வரும். அதன் மூலமாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. என்னென்னா வரக்கூடிய பணத்துக்கு செலவும் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தையும் இந்த செவ்வாய் பகவான் பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. அந்த இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த செவ்வாய் பயிற்சியில் கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக மேஷராசி என்பது கொடுப்பார். அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது என்ன ஆகுங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறதுன்னா எனக்கு ஏதாவது லாட்ரி விழுமா, இது நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது மாதிரி. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது லாட்ரிலாம் விட வேண்டாம், வர வேண்டிய பணம் வந்தாவே போதும். நிறைய மேஷராசி என்பவர்கள் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, பணம் வரல, தரேன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 40 வயதுலேருந்து 60 வயது ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாரையா நம்பி கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி பண வரவுகள் தேவை இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 42 நாட்களில் பண வரவுகள் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஒரு பேங்க் லோன் போகிறீங்க, ஒரு பர்சனல் லோன் போகிறீங்க, ஒரு கார் லோன் போகிறீங்க, ஒரு 2 வீலர் லோன் போகிறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம், முக்கியமாக பூர்வீக ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பயணிக்கும் போது என்னென்னா பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து விற்பனை, சொத்து வாங்குவதற்கான முக்கிய காரகிரகம் இந்த செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு மாற்ற போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. இதற்கான வாய்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.